கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. வினை இருந்தால் அதற்கு எதிர்வினை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசியல்ல முதல்வர் ஜோசப் விஜய் திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அதுல எதிர்க்கட்சிகளை கடுமையாக சாடியிருந்தார். முக்கியமாக திமுகவுக்கு தான் பெருமளவு திட்டு. அப்புறம் கொஞ்சமாக அதிமுகவையும் மற்றவர்களையும் அதிமுக பெயர் கூட சொல்லலை, தீர்ந்து போன சக்தி அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாரு. அதற்கு திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா ஒரு கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். அது தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள் நிறைய பேர். தினமணியில் ஒரு மாதிரி டிரான்ஸ்கிரிப்ட் மாதிரி வந்திருக்கு. முக்கியமாக அதோட தலைப்புச் செய்தியாக தினமணி போட்டிருப்பது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு திமுக எப்படி காரணமாகும். அவ்வளோதான். அந்த அண்ணா அறிவாலயத்தில் ராசா செய்தியாளர்களுடன் பேசினார். என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம், ஒரு சில விஷயங்கள் மட்டும். திருச்சியில் எல்லலும் துள்ளலுமாக விஜய் பேசியுள்ளார். அவருக்கு வீர வசனம் எழுதி தந்தது யார்? நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒருத்தர் எழுதி தர மாதிரி விஜய்க்கு யாரோ ஒருத்தர் எழுதி தராரு. இதில் என்ன உங்களுக்கு? அவருடைய பேர் தெரிந்தே ஆகணுமா? யாரோ ஸ்கிரிப்ட், உங்க எல்லாருக்கும் யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி தந்துதானே ஆகணும். பிரதமர் மோடியை 10 நிமிடங்கள் மட்டுமே சந்தித்தார். அவருடன் என்ன பேசினார் என்பதை கூறாதது ஏன்? இது எல்லாருமே கேட்குறாங்க. பொதுவாக இந்த மாதிரி பெரும் தலைவர்கள்லாம் சந்திக்கும் பொழுது, முதல்வரும் பிரதமரும் சந்திக்கும் பொழுது என்ன பேசினாலும் எல்லாத்தையும் யாரும் வெளியில் சொல்ல போகிறது. இந்த சந்திப்பின் போது அவர் கூட தலைமைச் செயலரும் கூட இருந்தார். அதனால் ஒரு எவிடன்ஸுக்கு கூட ஒரு யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இருந்துக்கிட்டு தான் இருந்தார். அதற்கு பிறகு நிர்மலா சீதாராமனுடன் பேசினார். அப்பொழுது கூட இருந்தது பேசிவிட்டு அதற்கு பிறகு தனியாக அவங்க 2 பேரும் பேசினாங்க. அதுதான் உங்களுக்கு எப்போவுமே வெளில வரப்போகிறது இல்லை. மற்றபடி பிரதமரும் விஜயும் பேசியது போது கூட அந்த அறையில் அதிகாரிகள் இருந்தனர். அதனால் ஒன்றும் பெரும் ரகசியமெல்லாம் கிடையாது. அதனால் கவலைப்படாதீங்க நீங்கள். மற்றவர்களெல்லாம் அல்லு சில்லு என்று மேடையில் பேசுகிறார். ஆனால் அந்த அல்லு சில்லுகளின் வீடுகளுக்கு சென்று அவர்களின் ஆதரவை வாங்கியது அரசியலா தில்லுமுல்லா? இதை கொஞ்சம் விளக்கிடுவோம். இந்த அல்லு சில்லுகள், அல்லு சில்லு பார்ட் அல்லு சில்லு, ஏன்னா ஒட்டுமொத்த கட்சியுமே அல்லு சில்லு அப்படின்னா அதில் ஒரு துண்டு அல்லு சில்லு தாங்கள் ஏற்கனவே விஜய்க்கு ஆதரவு தரப்போதாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் எல்லாரையும் போய் பார்க்குறாரு. அதனால் இவர் போய் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள்னு கேட்டு அதன் காரணமாக அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள் அப்படிங்கிறது இல்லை. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பை சேர்ந்தவர்கள் தாங்கள் விஜய்க்கு ஆதரவு தரப்போவதாக வெளிப்படையாக பேசிவிட்டார்கள். இப்போ என்ன அப்போ பேச்சு வந்ததுன்னா, அவர்களுக்கும் அமைச்சர் பதவி உண்டா, கூடாது அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் சொன்னார்கள். காங்கிரஸுக்குமே அதில் விருப்பம் இல்லை. கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஈவன் விடுதலை சிறுத்தைகளுக்கு விருப்பம் இல்லை. அப்போ அங்கே கூட சேர வேண்டிய பலருக்கும் விருப்பம் இல்லை. அப்போ அவ்வளோ தூரம் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது இவர் போய் அதற்கு பிறகுதான் அந்த நேரில் போய் பார்க்குறதெல்லாம். இந்த நேரில் போய் பார்க்குறது மரியாதை நிமித்த சந்திப்பில் ஸ்டாலின்லேருந்து ஆரம்பம். இப்போ ஸ்டாலின்கிட்ட போய் என்ன பண்ணார்? எனக்கு ஆதரவு கொடுங்கள்னு கேட்டாரா? நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? கொடுக்க போகிறது இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. அவர் எடப்பாடி பழனிசாமியை தவிர மீதி அனைவரையும் போய் பார்த்தார். இப்போ அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி தரப்பையும் நாங்கள் அணுகினோம், அவரையும் போய் பார்ப்பதற்காக. இப்பொழுது வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தான் மறுத்து விட்டார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு காலையில் நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். ஸோ வி டோன்ட் நோ த ட்ரூத். அவர் கிட்டத்தட்ட அத்தனை பேரையுமே அந்த சமயத்தில் பார்த்தாரு. வைகோவை போய் பார்த்தாருங்க, சீமானை போய் பார்த்தாரு. சீமானுக்கு ஒரு எம்எல்ஏ கிடையாது. வைகோ எம்எல்ஏலாம் உதயசூரியன் சின்னத்தில் வந்தோம். அவங்க வாக்களிக்கவே முடியாது, விப்பு கட்டுப்பாட்டை மீறி. அப்போ ஏன் அவரெல்லாம் போய் பார்க்குறாரு? பாட்டாளி மக்கள் கட்சி போய் பார்த்தார். அவர்கள் இவர்களுக்கு சாதகமாக வாக்களிக்க போவதில்லை. அவங்க நியூட்ரல். பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதாவும் அப்ஸ்டெயின்டு. அப்போ எல்லாத்தையும் நீங்கள் கேவலப்படுத்தக்கூடாது இந்த இடத்துல. முதல்வர் விஜய்க்கு அரசியல் புரிதல் இல்லை, எனக்கு நல்லா வார்த்தை வந்துடுங்கிறார். இங்கே தான் நீங்கள் ஜென்சி வர்சஸ் பூமர். எனக்கு நல்லா வார்த்தை வந்துடும் அப்படின்னா அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு புரிந்து கொள்வார். என்ன அப்படி சொல்கிறாருன்னா, எனக்கு வாயில் கெட்ட வார்த்தையாக வருது, நான் முதல்வராக இருக்கும் காரணத்தினால் அதெல்லாம் பற்றி பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது புரிந்து கொள்பவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். இது ஒரு முதல்வர் பேசக்கூடிய முறையானா அவருடைய கான்ஸ்டிடுவன்சிக்கு அவர் அழகாகத்தான் பேசிகிட்டு இருக்காரு. திமுகவை விமர்சிக்க வேண்டாம் என கூறவில்லை, அதை முடித்துவிட்டு பிரதமரை சந்தித்தது குறித்து பேசினீர்களா? மாநில வளர்ச்சிக்காக முன்வைத்த கோரிக்கைகள் குறித்து பேசினீர்களா? ஹலோ பாஸ், அதான் கொடுத்துட்டாங்களே. அவர்கள் முன்வைத்த 4 கோரிக்கைகளையும் தான் வெளியிட்டார்களே. அந்த கோரிக்கையில் என்னென்னலாம் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமே. அதில் ஒன்று தமிழ்த்தாய் வாழ்த்தை எப்போ பாடணும் அப்படிங்கிறதுக்காக வைத்த வேண்டுகோள். இன்னொன்று மேகதாட்டு அணை பற்றிய வேண்டுகோள்.
இன்னொன்று எல்லை தாண்டி மீன் பிடிக்கிற நேரத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை எப்படி ஒட்டுமொத்தமாக சரி கட்டுவது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தமிழகத்தில் சில மத்திய அரசு திட்டங்கள் சார்ந்த நிறுவனங்கள், அமைப்புகள் ஆகியவற்றை ஏற்படுத்துவதற்கான ஒரு கோரிக்கை. என்ன அது இதெல்லாம் வளர்ச்சி பற்றின பேச்சு தானே இது? நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே இல்லையா நீங்கள்? நிர்வாகத்தை தான் 6 மாதங்களுக்கு விமர்சிக்க மாட்டோம். அது வந்து வெளியிட்ட அந்த ஒரு 4 கோரிக்கைகள். அது தவிர நிச்சயமாக பலது பேசியிருப்பாங்க. நிதியமைச்சரை பார்த்து விடுவிக்க வேண்டிய நிதிகளை எல்லாம் விடுவியுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து அவர்கள் ஜல்ஜீவன் 2.0க்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு அதுக்கு வந்து 2700 crores என்னவோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரான்ச் பேமெண்ட் மத்திய அரசு கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. நீங்கள் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அல்லது பண்ணாமல் இருப்பீங்க. ஜல்ஜீவன்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்து ஏதாவது கல்வி மற்ற மாதிரியான விஷயங்கள் தான். காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் தானே உள்ளது, குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டியது தானே அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 2 தரப்புலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவோம். நீங்கள் முதல்வராக இருந்தால், ஹோம் டிபார்ட்மெண்ட் உங்களிடம் இருந்தால், காவல்துறை உங்களிடம் இருந்தால் மட்டுமே குற்றங்களை எல்லாம் தடுக்க முடியும். குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஓவரால் வேணும். நேற்றுக்கு உங்கள் கையில் இருந்து இன்னைக்கு காவல்துறை முதல்வர் ஜோசப் விஜய் கைக்கு போயிருச்சுன்னா உடனடியாக குற்றங்களை எப்படி தடுத்து நிறுத்துறது? இட்ஸ் அ சிஸ்டமிக் இஷ்யூ. முதல்ல ஆஃபீஸர்ஸை நியமிக்கப்படணும். அதற்கு பிறகு குற்றங்களுக்கான அடிப்படை காரணம் என்ன? ரோந்து பணிகள்னு ஏதாவது கொண்டு வரலாமா? இல்லை வேறு சில விஷயங்களை ஏதாவது பண்ணணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் சிசிடிவியை இன்னும் அதிகப்படுத்தணுமா? இதெல்லாம் வந்து யாராவது அதை கவனிக்கிறவங்க வந்து அதற்கு இன்னும் ஆட்களை வேலைக்கு நியமிக்கணுமா? சில இடங்களில் தெருவில், சாலைகளில் அலாம் கருவிகளை பொருத்தி நீங்கள் சப்போஸிங் யாரோ ஒருத்தர் துரத்திட்டு வர்றாரு, நீங்கள் போய் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அந்த லொக்கேஷனில், ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து சிசிடிவி கேமரா போடுறதும் அதை பவர் பண்ணுறதும் அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதை யாராவது பார்க்குறாங்களான்னு தெரியாது. பட் ஒரு அலாமை ப்ரெஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒன்று வைக்கலாம். அதை வந்து யாராவது அப்யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதுவும் பிரச்சனை. சும்மா போகிறோம் வரவெல்லாம் அமுத்திட்டு போனாங்க. நம்ம மக்களுடைய பிஹேவியரையும் நம்ம சேர்த்து பார்த்து தான் இதெல்லாம் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கருத வேண்டியிருக்கு. அப்புறமா இப்போ தான் இன்னும் 1 மாதம் கூட ஆகலை, எந்தெந்த மாவட்டங்களில் சிங்கப்பெண் திட்டத்தில் பெண் காவலர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர்னு கேட்குறீங்க. இன்னும் இந்த சிங்கப்பெண் திட்டத்தை வந்து அவர் இன்னும் முதல்ல அந்த சிங்கப்பெண் திட்டம் பற்றியெல்லாம் எனக்கும் கமெண்ட் இருக்குது. பட் ஏதோ ஒரு திட்டம், அது என்னங்கிறத அவங்க விளக்கி அதை இன்னும் ஆரம்பிக்கிறதுக்குள்ள எவ்வளோ பேரை சேர்த்திருக்கிறீர்கள், அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், யாரை பிடித்திருக்கிறார்கள் அப்படின்லாம் கேட்டால் என்ன அர்த்தம்? அப்புறம் தங்களை பற்றி பெருமையாக பேசுகிறாரு. நாங்கள் தான் மும்மொழி கொள்கையை உள்ளே விடவில்லை, தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் தான் நிறுத்தினோம். எங்கே நிறுத்தினீங்க? நீங்கள் அதை செயல்படுத்தலை, அவ்வளோதான். அதுக்கப்புறமா தனியாக ஒரு கமிட்டி போட்டு தனியாக ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி தனியாக நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் புக்கெலாம் பண்ண போகிறோம், இந்தியா பண்ணுறதை நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் தனி அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா நான் அதுக்கேற்ற ஃபண்டை தரமாட்டேன், சென்ட்ரல் ஃபண்டை தரமாட்டேன் அப்படின்னு தான் மத்திய அரசு சொல்ல போகுது. ஜல்ஜீவன் மிஷன் நீங்கள் சைன் பண்ணால் தான் நான் அதுக்கான பணத்தை கொடுக்க முடியும். நீங்கள் கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கொண்டால் தான் அதுக்கான ஃபண்டை கொடுக்க முடியும். அப்புறம் விஜய் ப்ரோ, பிரதமருக்கு முன்பு உங்கள் சக்தி எங்கே போனது? அங்கே ஏன் வீரவசனத்துடன் அப்படி பேச மறுக்கிறீங்களா? ஸ்டாலின் போய் பேசிடுவாரா? மரியாதை நிமித்தமாக சந்திக்க போகிறாரு. அங்கே போனோடனே மோடியே கோ பேக் மோடி அப்படின்னு போய் பிரதமர் அலுவலகத்தில் பேச முடியுமா? பொதுக்கூட்ட மேடையில் என்ன வேணாலும் பேசலாம். அது கூட இவர் விஜய் வந்து மோடிக்கு எதிராக இந்த மாதிரி வெற்று முழக்கங்களை எல்லாம் பண்ணலை. அது வந்து திமுகவுடைய ஒரு தனி சொத்து. வேற யாரும் அந்த மாதிரிலாம் பேசுறது கிடையாது. நீங்கள் முதல்வருங்கிற பதவிக்கு மரியாதை கொடுக்கணும்னா பிரதமருங்கிற பதவிக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? எதிர்கட்சியில் இருந்தபோது கோபேக் மோடி கேம்பெயினை வந்து மிகப்பெரிய அளவுக்கு முன்னெடுத்தீர்கள். கருப்பு சட்டை போடுவது, கருப்பு பலூனை பறக்க விடுவது. அவர் அடையாறு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வராரு, ஐஐடி மெட்ராஸுக்கு வராரு, அவரை வரவிடாமல் தடுத்தது. அதனால் வந்து உள்ளுக்குள்ளே அவங்க வந்து ஒரு கேம்பஸ்லேருந்து இன்னொரு கேம்பஸ் போகிறதுக்கு அவர்கள் பாதையெல்லாம் ஏற்படுத்த வேண்டிய ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை நீங்கள் ஏற்படுத்தினீங்க. எடப்பாடி பழனிசாமி அப்பொழுது ஆட்சியில் இருந்தார். அவர் உண்மையிலேயே கிரவுண்டில் இறங்கி உங்களை ஒரு 10,000 20,000 பேரை உள்ளே தள்ளியிருக்கணும் ஜெயிலுக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிரதமருக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்தீர்கள். கிரவுண்டில் பிரச்சனை பண்ணீங்க. இங்கே வந்து கருத்து சுதந்திரம் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை பண்ணீங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி ஏதோ அவர் ஒப்புக்கொண்ட செயலை அவர் கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் ஒப்புக்கொண்ட செயலை செய்ய வேண்டும் என்று இங்கே வந்து விட்டு போனார். அதுக்கு எவ்வளவு விமர்சனம் வச்சிங்க.
கோழை மாதிரி ஓடி ஒளிந்து கொண்டு ஐஐடி மெட்ராஸிலிருந்து அங்கே போனார் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த நிதானமோ அல்லது மரியாதையோ இல்லாத ஒரு நீங்க. இப்போ போய் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விஜய் வந்து தமிழ் சினிமாவில் நடக்கிற மாதிரி நேராக போய் பிரதமருடைய அலுவலகத்துக்குள்ளே போய் மீசையை முறுக்கிக்கிட்டு டாய் நான் யார் தெரியுமா அப்படின்லாம் கத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவர் எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? செஞ்சால் அதனால் ஏதாவது புண்ணியம் இருக்கா தமிழ்நாட்டுக்கு? அவர் வந்து ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. 5 ஆண்டுகள் நீங்கள் ஒரு கிழியும் கிழிக்கலை பிரதமரோட உறவில். ஆனால் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் வந்து அங்கே போய் அப்படியே வளைஞ்சு கும்பிட்டுட்டு வந்தார். அவர் என்ன பேசினார்? அப்புறம் என்ன பெரிய இந்த வீராவேசம்லாம்? சும்மா இருங்க. அடுத்து, காவி உடை பக்ரீத் தீர்ப்பு குறித்து பேசாதது. காவி உடை குறித்து தாவேகாவிடமிருந்து உடனடியாக எதிர்வினை வந்து விட்டது. விஜய் பேசுறது கிடையாது. பக்ரீத் தீர்ப்பு இது என்ன அபத்தம் தெரியுமா? பக்ரீத் தீர்ப்பு என்னங்க? நீதிமன்றத்தில் ஒருவர் வழக்கு தொடுக்கிறார். அவருடைய வழக்கு பக்ரீத் பற்றியே கிடையாது. பக்ரீத் அதில் ஒரு இன்சிடென்டல் விஷயம் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு அரசின் ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு உயிரை வெட்ட வேண்டும் என்றால், அது நீங்கள் வந்து கோழியோ ஆடோ மாடோ எரும மாடோ ஏதோ ஒன்று எதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு வெட்டி இறைச்சியாக மாற்றப்படுமோ அதையெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்லாட்டர் ஹவுஸ் கசாப்பு பகுதிகளில் மட்டும்தான் வெட்ட வேண்டும். இது சட்டத்தில் இருக்கு. நீங்க போட்ட சட்டம் தான். ஏற்கனவே இது சட்டத்தில் இருக்கு. அப்போ ஒருவர் வழக்கை எடுத்துக்கொண்டு போகிறார். அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், பக்ரீத் சமயத்தில் பலவேறு இடங்களில், அதாவது அப்ரூவ்டு ஸ்லாட்டர் ஹவுஸ் என்று சொல்லப்படாத இடங்களில் கூட இவர்கள் ஆடுகளை வெட்டப்போவதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது. சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று தீர்ப்பு கொடுங்கள். அவ்வளவுதான் அவர் கேட்கறது. தீர்ப்பு இவர்கள் அப்படித்தான் கொடுக்கிறார்கள். இந்த இடத்துல லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் கோ டெர்மினஸ். டெக்னிக்கலி ஒரு சட்ட விதி அது சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டாலும் சரி, அல்லது எக்ஸிக்யூட்டிவ் அமைச்சர்கள் கேபினெட்டில் கொண்டு வரப்பட்டாலும் சரி, அதன்படி நடக்க வேண்டும். அது பக்ரீதோ அல்லது வேற என்ன பண்டிகையோ அதை பற்றி கவலை இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இறைச்சியை கடவுளுக்கு படைப்பதில் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் கடவுளுக்கு. ஆனால் எங்கே வெட்ட வேண்டும்? இப்போ இதே விஷயத்தை வந்து இன்னொரு ஆக்டிவிஸ்ட் இந்து கோவில்களில் இந்த மாதிரியாக ஆடு கோழி பலியிடுவது பற்றி ஒரு கொஸ்டின் அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஏன்னா ஸ்லாட்டர் ஹவுஸில் தான் வெட்டணும்னு சட்டம் இருக்கு. சட்டத்தை மாற்றுங்க. நீங்கள் ஸ்லாட்டர் ஹவுஸ் தவிர்த்து கோவிலில் அல்லது கொடை கொடுக்க வேண்டிய இடத்தில் அல்லது மசூதிகளில் அல்லது வேறு சில இடங்களில் அப்படின்னு நீங்கள் டெஃபினிஷனை இங்கே மாற்றுங்க. இந்த இடங்களில் எல்லாம் இந்தந்த காரணங்களுக்காக பலி கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வாங்க. இப்போ அப்படி ஒரு சட்டம் கிடையாது. இருக்கிற சட்டத்தை அவங்க பக்ரீத் சமயத்தில் ஒருவர் அதை வழக்கை எடுத்து கொண்டு போகிறார். நீதிபதிகள் அதற்கு தீர்ப்பு கொடுக்கிறார்கள். அவ்வளோதான் விஷயம். இதற்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நீங்கள் தானே சட்டத்தை மாற்றணும் அல்லது அப்பீல் பண்ணணும். சரி, இந்த சமயத்திலேயாவது இதை வந்து அலோவ் பண்ணுங்க அப்படின்னு. அது வந்து பக்ரீத்துக்கு முதல் நாள் வருகிறது. அப்பீல்லாம் போயிருக்க முடியாது. ஒருவேளை ஸ்டாலின் இருந்தால் அவருக்கு வந்து பயங்கரமான கனெக்ட் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறதுனால, அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்ட்ட இருக்கிறதுனால உடனடியாக ஏதாவது அவசர வழக்காக எடுத்து கொண்டு போயிருக்கலாம். அது நடக்கலை. எங்கள் மொழியை இனத்தை தாழ்த்துகிறவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்காதவரை என்ன சொல்வது? யாரும் உங்கள் மொழியை இனத்தை எல்லாம் தாழ்த்துகிறார்கள்? யாரும் இல்லை. திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்தது குறித்து எப்போது பேசுவீர்கள்? அதுதான் வந்து அமைச்சர் அருண்ராஜ் தன்னுடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். கச்சத்தீவு தமிழர்கள் பிரச்சனை. சட்டப்பேரவை அனுமதி இல்லாமலேயே கச்சத்தீவை மத்திய அரசு தாரை வார்த்தது. 20 வருஷம் உங்களுடைய கூட்டாளியாக இருந்த காங்கிரஸ் ஒரு கட்டத்தில் பண்ணிருச்சு. இப்போ அதை அண்டு பண்ணுறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. திரும்ப திரும்ப பக்ரீத் தீர்ப்பு விவகாரத்தில் என்ன நிலைப்பாட்டை தமிழக அரசு எடுத்துள்ளது? மும்மதங்களுக்கு உரியவராக விஜய் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். இந்த அமைச்சரவையில் 2 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், IUML இருக்கிறது. நீங்கள் ஒரு டிராஃப்ட் ஒரு லெஜிஸ்லேஷன் கொண்டு வர சொல்லுங்க, அது நியாயமானது. அந்த டிராஃப்ட் லெஜிஸ்லேஷனை நீங்கள் கூட ஒரு காப்பி கொடுக்க முடியும் அவங்களுக்கு. ஸ்பெசிஃபிக்காக பக்ரீத் சமயத்தில் சில இடங்களில் ஸ்லாட்டர் ஹவுஸ் விதிகளுக்கு மாற்றாக பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வாங்க. யாரும் வேண்டாங்கிறா? கொண்டு வந்ததற்கு பிறகு அதன்படி நடந்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். அதே மாதிரி சில காளி கோவில்களில், சில அம்மன் கோவில்களில், பாண்டிமுனி கோவில்களில், சில இடங்களில், ஏன்னா இன்னைக்கு வந்து வயலேஷன், அங்கெல்லாம் பலி கொடுக்கறது வயலேஷன், அங்கே பலி கொடுக்கலாம். அதே மாதிரி மயான கொள்ளை நேரத்தில் சிலது நடக்குது, அதெல்லாம் டெக்னிக்கலி சட்டத்துக்கு புறம்பானவை.
அதெல்லாம் சட்டத்துக்குள்ளே கொண்டு வாங்க. கொண்டு வராமல் அதை நாங்கள் பண்ணுவோம், சட்டத்தை நாங்கள் தான் ஏற்றினோம், ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறதையும் அனுமதிப்போம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி? அடுத்து மின்சார தடைக்கு திமுக காரணமா அப்படின்ட்டு, கோடை காலத்தில் எவ்வளோ மின்சாரம் தேவைப்படும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கூடுதல் மின்சாரத்தை பெற வேண்டும். மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் திமுக காரணம் என கூறுகிறீர்கள். இது ஒரு நியாயமான ஒரு விஷயம், நான் ஒத்துக்கிறேன். தவேக அமைச்சர் அவர் அதிகாரிகளோடு உட்கார்ந்து இன்னும் அதிகமான மின்சாரத்தை பிற மாநிலங்களிலிருந்து அல்லது மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து அல்லது பிரைவேட் மின்சார உற்பத்தியாளர்களிடமிருந்து விலைக்கு வாங்கி பயன்படுத்தணும். இந்த சமயத்தில் இன்னும் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு நம்முடைய மின் தேவை மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு 104 105 ஃபாரன்ஹீட் அப்படின்னு டெம்பரேச்சர் போயிட்டுருக்கு. அதை சார்ட் அவுட் பண்ண வேண்டியது அவசியமாகிறது. அப்புறம் ஆர்பிஐ அனுமதி இல்லாமல் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய முடியாது. இது சரியான விஷயம். எனக்கு இந்த கடன் தள்ளுபடி மேலே எனக்கு சுத்தமாக மதிப்பில்லை. அது செய்வது என்பது மிக மிக மோசமான ஒன்றாகத்தான் இருக்கும். பட்ஜெட் சப்போர்ட் இல்லாமல் அதெல்லாம் ஒழுங்காக செய்ய முடியாது. ஆர்பிஐ அனுமதி வேண்டும். அதெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டிய இது இருக்குது. அது நியாயமான கிரிட்டிசிசம் விஜயை பற்றி. தொலைதூர திட்டம் என ஒன்றும் இல்லை முதல்வர் ப்ரோ, நியாயமான உங்கள் கோரிக்கைக்கு உடன் நிற்க தயார். ஸோ விஜய் ப்ரோ கிட்ட தொலைதூர திட்டம் என ஒன்று இல்லை அப்படின்னு ராஜா ப்ரோ சொல்கிறாரு. அது உண்மையாக தான் எனக்கு தெரியுது. ஆனால் நம்முடைய மக்கள் ஓவர்வெல்மிங்காக விஜய் ப்ரோக்கு தான் வாக்களித்திருக்காங்க. ஸ்டாலின் ப்ரோவை அவருடைய தொகுதியிலேயே போட்டு தள்ளிட்டாங்க. அப்போ என்னங்க பண்ணுறது? எந்த ப்ரோ இப்போ முதல்வராக இருக்காரோ அந்த ப்ரோ சொல்கிறத வச்சுக்கிட்டு தான் நம்மெல்லாம் வாழ்ந்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால ஒரு 5 வருஷம் ராஜா ப்ரோ கிரிட்டிசம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்க முடியும். 5 வருஷத்துக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எந்த ப்ரோ ஜெயிக்க போகிறாருன்னு நடுவில் ஏதாவது அண்ணாமலை ப்ரோ வந்துருவாரா அப்படின்னு வேற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ப்ரோ அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. அப்புறம் இந்த ஒரு அபத்த கருத்து ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. உங்களை வேண்டாம் என்று 65% பேர் நிராகரித்துள்ளனர். இப்போ ஸ்டாலின் ப்ரோ வேண்டான்னு எத்தனை % நிராகரித்துள்ளனர்? அதுவும் ஒரு இந்த கையை விஷ்குன்னு பண்ணிட்டு வர அந்த பாபு ப்ரோ போய் அந்த தொகுதியில் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு என்ன ப்ரோ சொல்ல போகிறீங்க நீங்கள்? ரைட், நீங்கள் இந்த 65% ப்ரோ கொண்டு வந்தீங்கன்னா ப்ரோ அதில் நிறையா ப்ராப்ளம் இருக்குது ப்ரோ. ஆனால் நம்ம அந்த மாதிரி கணக்கு வச்சு அவர் என்ன சொல்லுவார்னா, விஜய் ப்ரோ உடனே என்னை 65% பேர் தான் நிராகரிச்சிருக்கான், உன்னை 85% நிராகரிச்சிருக்கான்ப்பா அப்படின்னா நீங்கள் எங்கே போவீங்க ப்ரோ? எதுக்கு ப்ரோ இந்த மாதிரியான பதில்லாம்? அது ஒர்க் அவுட் ஆகாது ப்ரோ. முதல்வர் நாற்காலிக்கான மரியாதையை விஜய் குறைத்து கொள்ளக்கூடாது என்று இராசா பேசினார். கரெக்டுங்க. ஆனால் நீங்கள் ஒரு கவிதை ட்வீட் ஒன்று போட்டிங்களே, அதுவும் ஒரு கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்து உங்கள் மரியாதையை குறைத்து கொண்டீர்களே, அந்த மாதிரி ஆபாசமாக விஜய் ப்ரோ கவிதை எழுதலைங்க இது வரைக்கும். அதிகபட்சமாக போனால் வேண்டாம், வாயில் வருது, நிறுத்திக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு ப்ரோ. அந்த விதத்தில் அவர் எவ்வளவோ உங்களோட தேவலாம் ப்ரோ. நன்றி ப்ரோ. வணக்கம் ப்ரோ. பத்ரி சேஷாத்ரி, இது கிழக்கு நியூஸ்.